ஹலோ வியூவர்ஸ், வாங்க நம்ம தமிழ் வார்த்தைகள் மூலமாகவே ஹிந்தி கற்றுக்கலாம். பார்ட் 6. சமச்சியா, ஏமா சமச்சியா, சமச்சியா, சமஷ்யா, சமஷ்யா. சமஷ்யா அப்படின்னா ஹிந்தியில் பிரச்சனைன்னு அர்த்தம். சமஷ்யா பிரச்சனை. கடைக்காரன்ட்டு போயிட்டு, ஆனால் தயிர்னா, மோர்னா, தயிர்னா, தயிர்னா, தயிர்னா. தயிர்னா அப்படின்னா நீந்துதல் அப்படின்னு அர்த்தம். 2 பங்கா 3 பங்கா, எத்தனை பங்கா, பங்கா, பங்கா. பங்கா அப்படின்னா வம்பு. பங்கா மத்தலு அப்படின்னா வம்பு வச்சுக்காத வந்துட்டு அப்படின்னு அர்த்தம். ஆனால் சேரா டேபிளா, சேரா டேபிளா, சேரா, செஹரா, செஹரா. செஹரா அப்படின்னா முகம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாலா தயிரா, பாலா தயிரா, பாலா, பாலா, பாலா. மைனே பாலா. பாலா அப்படின்னா வளர்த்தேன், ஒரு குழந்தைய வளர்க்குறது, ஒரு மாட்டை வளர்க்குறது, ஆட்டுறது, பாலா அப்படின்னு அர்த்தம். அடுத்தது சாதிப்பா, சாதி, சாதிச்சு காட்டு, ஷாதி, ஷாதி. ஷாதி அப்படின்னா கல்யாணம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், காவ். காவ் கொடுக்கணுமா, காவ் கொடு, காவ், காவ், காவ். காவ் அப்படின்னா புண்ணு அப்படின்னு அர்த்தம். அதாவது நமக்கு புண்ணாகுது தெரியுங்களா, காயமாய் பெருசாக புண்ணாகுது, அதுக்கு பேர் காவ், காவ். அடுத்தது பாருங்கள், இப்போ அந்த ரோஷினி கூப்பிடுப்பா, அந்த ரோஷினி கூப்பிடுப்பா, ரோஷினி. ரோஷினி அப்படின்னா வெளிச்சம் அப்படின்னு அர்த்தம் ஹிந்தியில். இந்த மாதிரி தமிழ் வார்த்தைகள் மூலமாக ஹிந்திக்கு நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.